சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு கேட்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? கவனிங்க, லெசன் வைஸாக பார்க்கலாம். கவனிங்க, மீ சீமா அண்ட் மீ பேவா பார்க்க போகிறோம். ஓகேவா? மீ சீமா அப்படின்னா என்னது அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு வரும். ஓகேவா? பாருங்க, அதே மாதிரி மீ பேவா அப்படின்னா மீ பெரு பொது, வா அப்படின்னா வகுத்தின்னு அர்த்தம், கா அப்படின்னா காரணின்னு அர்த்தம். ஓகேவா? நல்லா கான்செப்ட் புரிஞ்சுங்க. மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னா மீ பே கா, பெரு அப்படின்னு வர்றது தான் பே, மீ பே கா. இல்லைன்னா மீ பே வா. ஓகேவா? அந்த பொது காரணி மட்டும்தான் வரும், இந்த பொதுக்கிறப்போ வராது. ஓகேவா? மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னா இந்த மீ பெரு பொது காரணியை மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 1,x வேல்யூக்கு நீங்கள் மீ பே கா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட வேல்யூ 1. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 × xன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? 1 × x அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ அதாவது 1 × xன்னு கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் தான் கிடைக்கும். கமா 1 அப்படிங்கிறப்போ இது ரெண்டுக்கும் காமன் வேல்யூ, இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்னது அப்படின்னா 1. ஓகேவா? அடுத்த தேர்ட் பாயிண்ட் கவனிங்க. எக்ஸ்ங்கிற நம்பருக்கு மீ பேக்கா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ஓகேவா, இதுக்கு ஹச்சிசிஎஃப் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ் கமா ஒய்க்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஒய்யோட வேல்யூ எக்ஸோட மடங்காக இருந்துச்சுன்னா, இந்த ஒய்யோட வேல்யூ எக்ஸோட மல்டிபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது இந்த வேல்யூவுக்கு மீ பேக்கா வந்து எக்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3,6 = 3. 6ங்கிறது என்னது இருக்குது? இந்த பாருங்கள், தேர்டு அந்த மூவிரண்டு 6. இப்போ இதோட மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ இதோட மீபேக்கா என்னது அப்படின்னா 3. 3,9 அப்படி இருந்தால் அதோட மீபேக்கா என்னது 3. 2,4. 2ஓட மல்டிபிள் 4. புரியுதுங்களா? அதோட மல்டிபிள் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதோட மீபேக்கா எவ்வளவு அப்படின்னா அந்த வேல்யூ தான். எக்ஸோட மல்டிபிள் வந்து இங்கே இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 8 இருக்குது, 2,8ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 2,8க்கு மீபேக்கா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா 2. புரியுதுங்களா? அவ்வளோதான். அடுத்த என்ன சொல்லுங்க, 2 எண்களின் மீப்பெரு பொது காரணி 1 எனில், ஓகேவா, 2 எண்களுக்கு மீப்பெரு பொது வகுத்தி 1 இருந்துச்சு அப்படின்னா அதை சார்பக எண்கள்னு சொல்லுவாங்க, இல்லைனா இணைப்பக எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சார்பகா எண்கள் இல்லைனா இணைப்பகா எண்கள்னு சொல்லலாம். ஓகேவா? 2 எண்களுக்கு மீப்பெரு பொது வகுத்தி 1 தான். அது எக்ஸாம்பிள் பாருங்கள். 5,7. 5க்கும் 7க்கும் நீங்கள் காமன் ஃபேக்டர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5, 7 இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். இதுக்கு இணைக்காரணி எடுத்தோம், பொதுக்காரணி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கா இதுக்கு மீ பேக்கா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட வேல்யூ 1 இருக்கும். 14,7 இருக்குது. 14ங்கிறது 2 வகைப்படும். ஆனால் இதுக்கு 2க்கு பொதுவான காரணி கிடையாது. 14, 27 இது 2ஆல் வகுப்படும், இது 3ஆல் வகுப்படும். ஆனால் இது ரெண்டும் ஒரே சேமான 2ஆலேயோ 3ஆலேயோ இது ரெண்டுக்கும் என்ன கிடையாது, வகுப்படாது. இதுக்காவது பொது காரணி கிடையாது. இது மாதிரி பொது காரணி கிடைக்காதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார்பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ 11,12 இதில் 11ங்கிறது பகா எண், 12ங்கிறது பகு எண் தான். ஆனால் பகு எண் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது இல்லையா? 11க்கு 12க்கு காமன் ஃபேக்டர் கிடையாது இல்லையா? அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார்பகா எண்கள். சார்பகா எண்கள்னால் என்னது அப்படின்னா அதுக்கு கோஃபேக்டர் எடுத்திங்கன்னா, இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணி, பொது காரணி வந்து 1 மட்டும்தான், ஒரே 1 மட்டும்தான் அதுக்கு பொது காரணியாக இருந்துச்சு அப்படின்னா அதான் சார்பகா எண்கள். ஓகேவா? அடுத்து இதான் மீ பேக்கால உள்ள, மீ பேவால உள்ள இல்லைன்னா மீ பேக்கால உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? இது கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரியா தவறா கீழ்கண்டோடு எது சரி தவறு என கண்டுபிடின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? ஏபிசி ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க இல்லையா? சரியாக வந்துட்டு தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து மீச்சீமா பாருங்கள். இந்த மீச்சீமாவில் ஒரு இதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. கவனிங்க, மீச்சீமாவில் ரெண்டு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் கொண்டு வரலாம். ஒன்று வகுத்தல் முறையில் கொண்டு வரலாம், இல்லை அப்படின்னா பகா காரணி படுத்தல் முறையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீச்சீமாவுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்போ இது 2 வகை இருக்குது ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்து மீச்சீமா எப்போதும் மீபேக்கா கண்டுபிடிக்கிறீங்களே அதோட மடங்காக தான் இருக்கும். ஓகேவா? மீச்சீமா எப்படி இருக்கும் அப்படின்னா மீபேக்காவோட மடங்காக தான் என்ன இருக்கும் அப்படின்னா மீச்சீமா இருக்கும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள்.
மீச்சிமா இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று கொடுக்கப்பட்ட 2 எண்ணில் ஒரு பெரிய எண் இருக்கும் இல்லையா. இப்போது 6,2ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 6,2ன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 எண் இருக்கு இல்லையா, இந்த 2ல் எது ஒரு பெரிய எண் இருக்கு இல்லையா, அந்த பெரிய எண்ணாக இருக்கும். ஓகேவா. அந்த மீச்சிமா அப்படிங்கிறது இந்த கொடுக்கப்பட்ட 2 எண்ணில் ஒன்று பெரிய எண்ணாக இருக்கும், இல்லைன்னா பெரிய எண்ணோட அதிகமான வேல்யூவாக இருக்கும். ஓகேவா. அதாவது இதோட மீச்சிமா வந்து ஒன்று 6ஆக இருக்கும், இல்லைனா 6ஐ விட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா. அடுத்து கவனிங்க, ஒரு 2 வேல்யூ எடுக்கிறீங்களே, எக்ஸ், ஒய் அப்படிங்கிறது 2 எண்கள். அந்த 2 எண்ணோட பெருக்கல் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மீ பேக்கா கண்டுபிடிக்கிறதையும் மீச்சிமா கண்டுபிடிக்கிறது 2 இன்ட்டு பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான் பாயிண்ட்ஸ். ஓகேவா. அடுத்து எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, மீ பே கா எப்படி கண்டுபிடிக்கிறது, மீ சி மா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கவனிங்க, மீ பே கா இப்போது ஏதாவது ஒரு 2 வேல்யூ கொடுத்துட்டு மீ பேக்கா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இங்கே மீச்சிமா கண்டுபிடிக்கிறான்னு சொல்கிறாங்க வச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 65, 75, ஒரு 105 எடுத்துக்கிறேன். இதுவும் புக்கில் இருக்க கொஷின் தான். ஓகேவா. இதுக்கு மீ பேக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது, மீச்சிமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா. இதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை 5ஆல் டிவைட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும், 1 1 3. இதுக்கு போட்டிங்கன்னா 1 5. இதுக்கு போட்டிங்கன்னா 2 1. 5ஆல் டிவைட் பண்ணி தான் நீங்கள் எழுதுவீங்க. மீ பேக்கா அப்படின்னா இந்த வேல்யூவை 5ஆல் இதுக்கு காமனாக எதால் டிவைட் ஆகுன்னு பார்க்கணும். எல்லாமே 5 இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், இதை 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த வேல்யூ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13. இங்கே இதை 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 5. பேலன்ஸ் இருக்கு 2 கிடைக்கும் இல்லையா. 25ல் 5. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 5 இருக்கு இல்லையா. இதில் 10, இதில் 2 டைம்ஸ் இருக்கும், இதில் 1 டைம் இருக்குன்னு போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இது எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கா. இங்கே 13 இருக்குது, இங்கே 15 இருக்குது, இங்கே 21 இருக்குது. அப்போ இங்கே 13ங்கிறது இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரேம் நம்பர் ஆயிடுச்சு. அப்போது காமனாக எல்லாமே என்ன பண்ணாது அப்படின்னா ஒரே வேல்யூவால் டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சப்போஸ் இது 13னா 26, இது ஒரு 39 அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 30ஆல் வகைப்படும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா 30ஆல் இதை வகுத்துருப்பேன். புரியுதுங்களா. இப்போ இது எல்லாமே 5ஆல் வகுப்புங்கிறதுனால 5ஆல் வகுத்து எழுதுனேன். 5ஆல் நான் வகுத்து எழுதும்போது இங்கே இருக்க வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா, திரும்ப போடும்போது ஒரே மாதிரியான ஒரே எண்ணால் வகுப்படக்கூடிய எண்களாக கிடையாது. இந்த 13 அப்படிங்கிறது ஒரு பிரேம் நம்பர், ஒரு பகா எண். இப்போ இன்னொரு வேல்யூவால் இதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா வகுக்க முடியாது. அப்போ இதோட மீ பேக்கா என்னது அப்படின்னா, இந்த காமன் ஃபேக்டர் மட்டும்தான் என்னது அப்படின்னா மீ பேக்கா. அப்போ மீ பேக்கா என்னது அப்படின்னா 5 மட்டும்தான். இதே வேல்யூக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை என்ன எக்ஸஸாக போடணும். இப்போ கவனிங்க, 65, 75, 105 இப்படி தானே. இப்போ எதை என்ன பண்ணுங்கள், 5ஆல் டிவைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதை 5ஆல் போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 13, 15, 21 போட்டோமா. இப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர் கிடையாது, ஆனால் இது 2க்கு காமன் ஃபேக்டர் இருக்குது பாருங்கள். இது 2 காமன் எதால் டிவைட் பண்ணலாம், 3ஆல் போடலாம். அப்போ இந்த 13 வகுக்க முடியாதுங்கிற வேல்யூ அப்படியே வச்சுருங்க. இதை வகுத்தரலாம் இல்லையா. இதை வகுத்தான கிடைக்கும் 5 25, 7 3 21. இப்போ பாருங்கள், இதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்கா ஏதாச்சும், இல்லை. அப்படி தானே. அப்போ இதை தனியாக 13 தனியாக வகுக்கணும், 5 13 தனியாக வகுக்கணும், 7 தனியாக வகுக்கணும். அப்படி தானே. ஏதாவது 2 வேல்யூக்கு காமன் வேல்யூ இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வகுத்து பாருங்கள். ஓகேவா. இப்போ இதுக்கப்புறமாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த 3 வேல்யூமே இதுக்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ மீச்சிமா கேட்டாங்க அப்படின்னா 5 × 3 × 13 × 5 × 7 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதுறது தான் என்னது அப்படின்னா மீச்சிமா. ஓகேவா. மீ பேக்கா அப்படின்னா பெருவகுத்தி, பெருசு. அப்போ இதுக்கு எல்லாது காமனாக இருக்கிற வேல்யூ மட்டும்தான் மீ பேக்கா. மீச்சிமா அப்படின்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்க வேல்யூ எடுத்துட்டோம். அடுத்து 2 வேல்யூ மட்டும்தான் காமனாக இருக்குது அப்படின்னா அந்த 2 வேல்யூலேருந்து இன்ட்டு அதை எடுக்கிறோம். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறோம், எல்லா வேல்யூமே எனக்கு எடுக்க முடியாது, எல்லாமே பகா எண்களாக வந்துடுச்சு. எல்லாத்துக்குமே எனக்கு என்ன கிடையாது அப்படின்னா வர்ற வேல்யூ எல்லாமே எனக்கு பகா எண்களாக கிடையாது, இதுக்கு காரணியே கிடையாது. அப்படிங்கிறப்போ எல்லா வேல்யூ போட்டு பெருக்கிடுங்க. ஓகேவா. இது மீ பேக்கா, இதுதான் மீச்சிமா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, என்ன போடலாம், ஒரு 18, ஒரு 24, 30. இதுவும் புக்கில் இருக்க கொஷின் தான், போடலாமா. இதுக்கு காமன் ஃபேக்டர் என்ன, எதில் போடலாம், 6ஆலே போடலாம். அப்படி தானே. என்ன மிஸ் நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னீங்க அப்படின்னா பகா காரணி முறையில் தான் போடணும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன பண்ண டக்குன்னு இப்போ நமக்கு ஒரு பிக்கஸ்ட் வேல்யூவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் வகுத்து அப்புறம் 3ஆல் வகுத்து அப்படி போட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த 6 அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பகா காரணி எழுதிக்கலாம், 2 × 3 எழுதிக்கலாம்.
இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து புக்கில் இருக்க மாடலில் அப்படியே போடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? நம்ம டிஎன்பிசி தானே, பகா காரணி முறையில் வகைப்படுத்துக்கு அப்படின்னு புக்கில் 6th புக்கில் கொடுத்ததாக அப்படின்னா அந்த மாடலில் தான் நம்ம போடணும். இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காமன் ஃபேக்டராகவே எழுதிடலாம். இப்போ 2ஆல் வகுத்து அப்புறம் 3ஆல் வகுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது 3க்குமே ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவில் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ இதை 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3, இதை டிவைட் பண்ணால் 4, 6 5 30. இதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்கா? கிடையாது. அப்போ இதோட மீ பேக்கா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 6. இதுக்கு மீ சீமா கேட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் போட முடியுமான்னு பாருங்கள். இதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்கா? எல்லாமே என்னவாயிடுச்சு அப்படின்னா இதுவும் ப்ரைம் நம்பர், இதுக்கு 4க்கு 2 போட்டால் இது 2 காமன் ஃபேக்டர் இருக்குமா? இருக்காது. அப்படி தானே, 3 வேல்யூக்கு காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்லை. ஏதாவது 2 வேல்யூக்கு அது காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்லை. அப்போ தான் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன எழுதிடலாம்? 6 × 3 × 4 × 5. இதை தான் மேக்ஸிமம். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதுறது தான் என்னது அப்படின்னா ஆன்சர். அடுத்து பாருங்கள், புக்கில் 6.1.2 நினைக்கிறேன். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கா? அப்படியே எல்லா சமயம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. இந்த 45க்கும் 75க்கும் மீ பேக்கா கண்டுபிடிங்க. பேன்னு வந்துருச்சுன்னா ஒரே ஒரு வாட்டி அது கோ ஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்போ கவனிங்க, 45 75க்கு மீ பேக்கா கண்டுபிடிங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது மட்டும் போட்டால் போதும். எதாவது போடலாம்? 5ஆல் போடலாம். 9 5. அடுத்து இங்கே 4 5 5 I 5 25. திரும்ப காமன் கிடைக்கும்ல இருக்கே. இதனே காமன் என்ன போடலாம்? 3ல் போடலாம். மூவி 2. ஓகேவா? I 5 I 3 15. இதுக்காம 2க்கு காமன் ஃபேக்டர் இருக்கா? கிடையாது. மீ சீமான்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பெருக்கி போட்டிருக்கணும். இங்கே மீ பேக்கா தான் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் வந்து 15. ஓகேவா? அடுத்து என்ன கேட்க பாரு, இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ பேக்கா கண்டுபிடிங்க அப்படிங்கிறா. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்கள். ஓகேவா? இரட்டை என்ன தெரியும்? என்னது? 2 4 எப்படி வேணால் எடுத்துக்கங்க. ஒரு 18 20 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மீ பேக்கா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஒரு 12க்கு அடுத்த வர என்ன 14. அடுத்தடுத்த 12க்கு அப்புறம் இருக்க அடுத்த இரட்டை எண் 14. நீங்கள் 2 4 கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன எடுக்கலாம்? 8 10 கூட எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள இதோட மீ அடுத்தடுத்த இரட்டை எண் எடுத்தோம் அப்படின்னா இதோட மீ பேக்கா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது எதால் வகுப்படும்? 2ஆல் போட்டிங்கன்னா 6 7. இதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்லை. அப்போ இதோட அடுத்தடுத்துன்னா சொன்னேன் 2. இது கண்டுபிடிச்சி பாருங்கள். 2 போட்டிங்கன்னா 1 2. இது காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ 2 தான். அப்போ இதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா இது 2 4 5. எவ்வளோ பெரிய வேல்யூ எடுத்து போட நினைக்கும் அப்படின்னா 2 அடுத்தடுத்த இரட்டை எண்களாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மீ பேக்கா வந்து 2. ஓகேவா? அடுத்து 3 மற்றும் 9 ஆகிய எண்களில் மீ சீமா 9 எனில் மீ பேக்கா காண்க. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் நம்ம கொடுத்து சொல்லியிருந்தோம் இல்லையா? 2 எண்களை பெருக்கணும் அப்படின்னா தான் மீ சீமாவையும் மீ பேவாவையும் பெருக்கிறதுக்கு சமம். ஓகேவா? 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீ பேக்கா இன்ட்டு மீ சீமா. 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னா மீ பேக்கா இன்ட்டு மீ சீமா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்களை பெருக்கிடலாமா? 6 × 9 ஈக்குவல் டு மீ சீமா இன்ட்டு மீ பேக்கா. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நமக்கு என்னெல்லாம் வேல்யூ தெரியுது? 2 எண்ணும் தெரியுது, 3 × 9ன்னு தெரியுது, 2 எண்ணுமே தெரியுது. மீ சீமா தான் 9 கொடுத்துருக்காங்களா? மீ சீமாவோட வேல்யூ 9ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீ பேக்கா கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்போது இன்ட்டு மீ பேக்கா. ஓகேவா? அப்போ மீ பேக்கா வேணும் அப்படின்னா இந்த 9 இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவாகும்பா? டிவைடில் வரும் இல்லையா? அப்போது 3 × 9 டிவைடட் 9 வரும்போது இந்த 9 கேன்சல் ஆகிட்டு மீ பேக்காவோட வேல்யூ எவ்வளவு? 3. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 4வது கொஸ்டின் பாருங்கள். 26 39 52 ஆகிய எண்களின் மீ சீமா காண்க. அப்போது காமன் ஃபேக்டர் போடலாமா? 26 39 52. ஓகேவா? எல்லாமே போகலாம். 2ஆல் போட்டிங்கன்னா அப்படின்னா இது 2 டிவைட் ஆகும். 3ஆல் போட்டிங்கன்னா இது 2 டிவைட் ஆகும். அப்படி தானே? 13ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் தானே? இப்போ 13ஆல் போட்டு பார்க்கலாமா? 13 26 39 52 அப்படிங்கிறப்ப 1 2 ஒரு 13 13 13 26 33 39 43 52 நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்ட்ரைட்டாக 13 வாய்ப்பாட்டிலே போட்டுடலாம். போட்டோம்னா 2 3 4 இப்போ தானே? அப்போது இது 2க்கும் காமன் ஃபேக்டர் இருக்குது பாருங்கள்.
ஏதாவது மீ சீமா அப்படிங்கிறப்ப 2 வேல்யூக்கு காமனாக இருந்தால் கூட போடணும். மீ பேவா அப்படின்னா 3 வேல்யூ கொடுத்தாங்களா, 3 வேல்யூக்கும் காமனாக இருந்தால் மட்டும்தான் போட முடியும் மீ பேக்கான. மீ சீமான ஏதாவது 2 வேல்யூ காமனாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ 2க்கு 4க்கு காமன் ஃபேக்டர் என்ன போடலாம், 2 போடலாம். அப்போ 1, 3, 2. இது 2க்கு காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பாருங்கள். இது 2க்கு காமன் ஃபேக்டர் இருக்கா, 3க்கும் கிடையாது. ஏதாவது 2க்காவது காமன் ஃபேக்டர் கிடக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 13 × 2 × 3 × 2. இப்போ இது ரெண்டையும் போட்டிங்க அப்படின்னா 26 × 6 6 36, பாக்கி 3 இப்படி தானே. 1 6 6 2 12, 12 + 3 15. அப்போ இதோட ஆன்சர் அளவு அப்படின்னா 156. ஓகேவா. மீமா அப்படின்னா ஏதாவது 2 வேல்யூக்கு காமனாக இருந்தால் கூட நீங்கள் போட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ கூட காமன் கிடையாதுப்பா, எல்லா வேல்யூ தனித்தனி வேல்யூ ஆயிடுச்சு அப்படின்றப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இல்லை எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் மேம், புரியலை அப்படின்னா திரும்ப என்ன பண்ணலாம், 3க்கு ஒரு வாட்டி போடுங்க. அப்போ 1, 1, 2 திரும்ப 2க்கு போடணும். இப்போ 1, 1, 1 இந்த 1, 1, 1 வர வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். அதுக்கு தான் நான் சிம்பிளாக என்ன சொன்னேன் அப்படின்னா காமன் ஃபேக்டர் இதுக்கு வரைக்கும் போடுங்க. காமன் ஃபேக்டர் இல்லைன்னா நிப்பாட்டிடுங்க. மீ பே கா கண்டுபிடிக்கும் போது எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருந்தால் தான் போட முடியும். இதுக்கு அப்படி இல்லை, ஏதாவது 2 வேல்யூ காமனாக இருந்தால் கூட போட்டுட்டு வந்துடலாம். ஓகேவா. இன்னும் கொஞ்சம் சம் போட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஓகேவா. கவனிங்க. 57 உடன் எந்த ஒரு சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5ஆல் வகுப்படும். 5ஆல் ஏதாவது ஒரு எண்ணை கூட்டினா 5ஆல் வகுப்படணும். எதை 57 எதை கூட்டினா வகுப்பட முடியும், 3. அப்போ இதை 3 கூட்டினீங்கன்னா 60. 60 5ஆல் வகுப்படும் இல்லையா, 60 வகுப்படும். 4ஆல் வகுப்படுமா, வகுப்படும். 3ஆல் வகுப்படுமா, வகுப்படும். 20. 2ஆல் வகுப்படுமா, வகுப்படும். அடிச்சா கிடைக்கும் 30. அப்போ இதோட ஆன்சர் என்னது, 3ங்கிற நம்பரை தான் கூட்டணும். புரியுதா. அடுத்து